அப்பா, மகன், பேரன் உட்பட அத்தனை பேரும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து மதுபான ஒழிப்பு. ஆனால் இதுவரை வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு இந்த 25 தீபாவளிக்கு 790 கோடி மதுபான விற்பனை ஆகியுள்ளது. இதுதான் தமிழ்நாடு. ஒரு நாள் 2 நாளில் இத்தனை கோடி ரூபாய் அளவுக்கு குடிக்கிறவங்களுக்கு எதுக்கு இலவசம்? இலவசம் கொடுக்கறது காசை மிச்சம் பண்ணி புதிய தொழிலை தொடங்கி அதில் வருகின்ற வருமானத்தை வைத்து இந்த நாட்டை சிறப்பாக கட்டமைச்சு வழி நடத்தலாம். அதெல்லாம் எங்கள் அண்ணன் சீமானால் ஒருவரால் மட்டும்தான் முடியும். திராவிட அரசு என்பது குடிக்க வச்சு கொள்ளும். மனைவிக்கு 1000 ரூபாய் மாதம் கொடுத்து விட்டு கணவரை அதை விட அதிகமான தொகையை மதுபான கடையில் வசூலிக்கும். இதுதான் இந்த திராவிட திமுக ஆட்சி. இதெல்லாம் மக்களுக்கு என்னைக்கு புரியுதோ அன்னைக்கு தான் விடிவு காலம். ஐயா கருணாநிதியை கூட மன்னிச்சிடலாம், ஐயா ஸ்டாலினை கூட மன்னிச்சிடலாம். அம்மையார் கனிமொழி வந்து பேசினாங்க பாரு. நிச்சயமாக உறுதியாக நான் சொல்றேன், நிச்சயமா அதை செய்வோம். திமுகவுடைய முதல் கையெழுத்து மதுவிலக்கிற்கான கையெழுத்தாகத்தான் தலைவருடைய முதல் கையெழுத்து. ஊரா போயிட்டு அந்த பேச்சை தான் ஜீர்ணிக்கவே முடியல. அப்படி பேசிய அம்மையார் கனிமொழி இன்னைக்கு மதுபானத்தை பற்றி யாராவது கேட்டால் ஓடிக்கிட்டே இருந்துடுவாங்க. கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசினது இந்த அம்மையார் கனிமொழி. இப்படியெல்லாம் பேசின இந்த நாட்டில் அவங்க ஆட்சியில் தான் 800 கோடி கிட்டத்தட்ட மதுபான விற்பனை. எத்தனை 100 கோடிக்கு கணக்குப்படி விற்பனை ஆயிருக்குன்னு எத்தனை 100 கோடி கணக்கில்லாத விற்பனை ஆகிருக்கும். திமுகவுடைய அமைச்சர் பிடிவேல் பயனராஜன் சொன்னது மாதிரி இந்த லட்சணத்தில் 200 வெல்வோம் அப்படின்ட்டு மீண்டும் திமுக வருது. அதன் கொத்தடிமை கட்சிகள் விசிக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்பட மீண்டும் இந்த திமுகவை ஆட்சி கட்சியில் அமர்த்துவோன்ட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. என்னத்த சொல்ல.